தமிழக அமைச்சர் KN நேருவுக்கு சொந்தமானவர்களின் இடங்களில் அமலாக்கத்துறை காலை முதலே சோதனை மேற்கொண்டு வருகிறது. இன்று காலை KN நேருவின் சகோதரர் ரவிக்கு சொந்தமான இடங்கள், TVH குழும நிறுவனங்கள் ஆகியவற்றில் ரெய்டு தொடங்கியது. குறிப்பாக சென்னையில் ஆழ்வார்பேட்டை, அடையாறு, தேனாம்பேட்டை ஆகிய இடங்களில் சோதனைகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதேபோல கோவை மாவட்டம் மசக்காளிப்பாளையம் பகுதியில் உள்ள அமைச்சர் KN நேருவின் சகோதரர் மணிவண்ணன் வீடு, கோவை திருச்சி சாலையில் உள்ள அமைச்சரின் மற்றொரு சகோதரரான ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான TVH அலுவலகம் ஆகியவற்றில் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. முன்னதாக அமைச்சர் KN நேருவின் மகனும் பெரம்பலூர் மக்களவை தொகுதி திமுக MPயுமான அருண் நேருவின் வீட்டிலும் அமலாக்கத்துறை தனது சோதனையை தொடங்கியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவருக்கு சொந்தமான நிறுவனத்திலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதையடுத்து திருச்சி தில்லை நகரில் உள்ள திமுக MP அருண் நேரு வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை செய்து வருகிறது. திருச்சி தில்லை நகரில் உள்ள அமைச்சரின் தம்பியான ராமஜெயம் என்பவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. ரெய்டு நடவடிக்கைகளை ஒட்டி மத்திய பாதுகாப்பு படை போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர் KN நேருவிற்கு நெருக்கமானவர்களின் வீடும் நிறுவனங்களிலும் ரெய்டுகள் நடத்தப்பட்டு வந்ததை தொடர்ந்து தற்போது அமைச்சர் KN நேரு வீட்டிலும் இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி ரெய்டை மேற்கொண்டனர். இதையடுத்து அவரது வீட்டிற்கு முன்னால் அவரது ஆதரவாளர்கள் ஏராளமானோர் குவிந்தனர். ஆதரவாளர்களில் ஒருவர் கருப்பு கொடி காட்ட முயன்ற போது அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்திருந்தது. எனவே அதிக அளவில் அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். அதிகாலையில் KN நேருவின் சகோதரருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனங்கள், மின் உற்பத்தி நிறுவனங்களின் சென்னை அலுவலகங்களில் ரெய்டு மேற்கொள்ளப்பட்டது. அவரது சகோதரரான KN ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான வங்கி கணக்கிலிருந்து அதிக அளவிலான பணப்பரிமாற்றம் நடந்திருப்பது சந்தேகத்தை கிளப்பியுள்ளதாகவும், எனவேதான் அந்த ரெய்டு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகின. நேருவின் மறைந்த சகோதரரான ராமஜெயம் வீட்டிலும், அதனைத் தொடர்ந்து தற்போது அமைச்சர் KN நேருவின் வீட்டிலும் ரெய்டு நடைபெற்று வருகிறது. அவரது சகோதரி, அவரது மகன் வீடுகளிலும் அவர்களுக்கு சொந்தமான நிறுவனங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை என்பது தொடர்ந்து வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தற்போது திமுகவின் முக்கிய பிரமுகரான KN நேரு வீட்டில் ரெய்டு நடந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சோதனையின் முடிவில் பல முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.